ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஏசாயா 53:3 அவருடைய பிறப்பும் தாவீதின் ஊரிலே பிறந்தார். அங்கே அவரை அசட்டை பண்ணப்பட்டார். ஏரோது ராஜாவால் அசட்டை பண்ணப்பட்டார். கொலை செய்யும்படியாக அவரை வகை தேடினார்கள். இப்படி அநேக காரியங்கள் அவர் பிறப்பிலே நடந்தது. அவர் வளர்ந்த பிற்பாடும் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் அசட்டை பண்ணப்பட்டார். இந்த நாட்களிலும் அவரை அசட்டை பண்ணி கொண்டு இருப்பவர்கள் நிறைய பேர் உண்டு. அநேக ஜனங்கள் அவரை புறக்கணிப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவத்தருமாய் இருந்தார் என்று பார்க்கிறோம். அவர் எப்பொழுதுமே நம்மளை ரட்சிக்க வேண்டும் என்ற ஒரு துக்கம் அவருக்கு மனசுக்குள்ள இருந்தது. அதனாலே நமக்காக அவர் பாடு அனுபவத்தராக இருந்தார் என்று பார்க்கிறோம். அவரை விட்டு நம்முடைய முகங்களை நாம் மறைத்து கொண்டோம். அவர் கிறிஸ்தவர்களுக்கு தெய்வம். அவர் நம்முடைய தெய்வமா எப்படி இருக்க முடியும்? நம்முடைய பாரம்பரியம் என்ன, அவங்களுடைய பாரம்பரியம் என்ன? உலகத்தில் வந்த மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் தன் ஜீவனை கொடுத்தவர் அவர் ஒருவரே. இன்னும் மறைத்து கொண்டு போல் நிறைய பேர் உண்டு. அவர்கள் முகத்தை மறைக்காமல் இயேசுவிடத்தில் வர வேண்டும் என்று இந்த செய்தி மூலியமா கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர் அசட்டை பண்ணப்பட்டார். அசட்டை எதற்கெடுத்தாலும் அவரை அசட்டை செய்தார்கள். இயேசுவா அது இருக்கட்டும், எல்லாம் நல்லது அப்படி அவரை எண்ணாமல் போனோம். இன்னும் நிறைய ஜனங்கள் அவரை எண்ணாமலே இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் இந்த நாளில் கூட அவரை ஏற்றுக்கொண்டு அவரை அசட்டை செய்யாமல் தன் உள்ளத்திலே அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்குள் நீங்கள் வாழும்போது அவருடைய பிறப்பு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.